பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. எரிபொருள் சந்தையில் மாற்றமும் நாட்டுக்கு ஏற்பட போகும் பொருளாதார நெருக்கடியும். அமெரிக்காவின் ஆதரவு நாடுகள் பின்வாங்குகின்றனவா? ட்ரம்பின் முரண்பட்ட கருத்துக்களால் நடக்கப் போவது என்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இந்த அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் இந்த போரை முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களால் தவறான முறையில் கொண்டு செல்லுதோ என்கின்ற விமர்சனம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார், இந்த போர் மிகவும் குறுகிய காலத்தில் முடிக்கணும், ஏனென்றால் இதால் மிகப்பெரிய பிரச்சனைகள் அடுத்த கட்ட நாடுகளுக்கு ஏற்படலாம் என்கின்ற ஒரு நல்லவர் போல தன்னை காட்டிக்கொள்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். இருந்தாலும் கூட இந்த புதிய தலைவருடைய தெரிவின் பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த புதிய தலைவரினுடைய தெரிவு, ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவருடைய தெரிவு அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லாவிட்டால் அந்த தலைவர் தொடர்ந்தும் நீடிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். இது வழக்கம் போலவே இருக்கின்ற ஒரு போரை நீடிக்கின்ற ஒரு வழிவகை தான். அண்மையில் கூட பேசுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பேசுகின்றார், இந்த போரை நீடிக்கிறதுக்கான ஒரு வழிவகையைத்தான் ஈரான் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றது, புதிய தலைவர்களுடைய தெரிவும் அவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது என்கின்ற வகையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில் பார்த்தா, முன்னைய காலகட்டங்களில் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறியிருந்த நாடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ் கூறியிருந்தார்கள், நாங்கள் நேரடியாக இந்த போர் சூழலில் உள்வாங்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று பிரான்சினுடைய தலைவர் கூறியிருந்தார். அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே மறுத்திருந்தார். போரில் தலையிடுறதுனா முன்னதாகவே நீங்கள் தலையிட்டிருக்கணும், இப்போ தேவையில்லை. ஆனால் பிரான்ஸ் கூறுகின்ற பொழுது எங்களுடைய சில பொருளாதார சிக்கல்களை நாங்கள் பார்க்கணும், ஏண்டா கோர்மூஸ் நீரினம் மூடப்பட்டதால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை பிரான்ஸ் சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அங்கிருந்து வார கப்பல்களை எங்களுடைய வான்வழி பாதுகாப்புகளால் கொண்டு வருகின்றோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பிரான்சினுடைய தலைவர் முன்வைக்கின்றார். இதற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முரண்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. அமெரிக்காவும் இந்த ஹோர்மூஸ் நீரினை திறக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட ஈரான் நேரடியாகவே சொல்லியிருந்தது. ஈரானினுடைய புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி நேரடியாகவே அந்த நாட்டினுடைய ஒரு அரச ஊடகத்தில் பேசுகின்ற பொழுது சொல்லியிருப்பார், கட்டாயம் அங்கே எந்த ஒரு கப்பல் வந்தாலும் நேரடியாக நாங்கள் தாக்குவோம் என்று. இருந்தாலும் சீனாவுக்கு சில வழிவகைகளில் சீனாவினுடைய கப்பல்கள் இங்கே வருவதற்கு ஈரான் உதவி செய்யும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இன்னமும் இந்த சீனாவினுடைய எந்த ஒரு கப்பல்களும் அதை தாண்டி சீனாவுக்கு வந்ததையோ அல்லது அவர்களுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேற்கொள்றத கோர்மூஸ் நீரிணையை பயன்படுத்தியதையோ காணக்கூடிய மாதிரி இல்லை. முற்றாக மூடிய நிலையில தான் இப்போ கோர்மூஸ் நீரிணை இருக்கிறது. ஆகவே இந்த மூடிய நிலைமை தான் இப்போ எரிபொருள் ஏற்றத்துக்கு பிரதான காரணமாக மாறி இருக்கின்றது. இந்த உலக சந்தையில் எரிபொருளுடைய விலையேற்றம் மிகப்பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையில் இந்த விலையேற்றம் இன்னுமே நடைபெறவில்லை என்று முன்னைய காலகட்டங்களில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ நேற்று நள்ளிரவோட இந்த எரிபொருள்களுடைய விலையேற்றம் மிக பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பெட்ரோலினுடைய விலை 24 ரூபாய் வரையில் அதிகரித்திருக்கின்றது. 92 ரக பெட்ரோலினுடைய விலை. இது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ட்ரம்பினுடைய அண்மைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு சிறிய பயணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன இந்த போர் பற்றின விடயத்தை இது ஒரு சிறிய பயணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த சிறிய பயணம் எந்த அளவுக்கு பெரிய பயணமாக மாறப்போகின்றது என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறுகிய காலத்தை முடிக்கணும், இது ஒரு சிறிய பயணம் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக சந்தையில் எரிபொருட்களுடைய விலைகளை குறைப்பதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ரஷ்யா மற்றும் சவுதி அரேபிய நாடுகளுக்கு விதித்திருந்த இந்த எண்ணெய் ஏற்றுமதி சம்பந்தமான விடயங்களை கொஞ்சம் தளர்த்தி இருக்கின்றார். அண்மையில் பேசுகின்ற பொழுது இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது என்று பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்குள்ள ரஷ்யாவிலிருந்து நீங்கள் இந்த எண்ணெய் இறக்குமதி சம்பந்தமான விடயங்களை அல்லது இந்த பொருளாதார பரிமாற்றங்கள் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் செய்து கொள்ளணும், அதற்கு பிறகு தடை விதிக்கப்படும் என்கின்ற விடயத்தை மேற்கொண்டிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு
தன் மீதான பொருளாதார தடை, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்கணும், ரஷ்யா இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதிக்கணும், ரஷ்யா தான் விதிக்கணும். ஆனால் இன்னொரு நாடு விதிக்கின்றது என்றால் எந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த உலக நாடுகள் இருக்கின்றது தெளிவாகவே புலப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் தொடர்ந்து விமர்சனமாகவே முன்வைத்திருந்தார்கள் சர்வதேச ஊடக பரப்பில். இது மிகப்பெரிய சிக்கல் நிலைமையை உலக பொருளாதார சந்தையில் ஏற்படும். தன்னிச்சையாக அமெரிக்கா தொடர்ந்து இப்படி செயல்படுமாக இருந்தால் ஒரு காலத்தில் உலக சந்தையினுடைய எண்ணெய் வளங்களை தானே தன்னிச்சையாக கையாளும். இதால் என்ன நடக்கும் என்றால் அமெரிக்கா கணித்தது தான் அல்லது அமெரிக்கா இட்டது தான் விலை என்கின்ற அடிப்படையில் உலக சந்தையில் எண்ணெய் அளவு போகும், எண்ணெயினுடைய விலையின் அளவு அப்படி செல்லும் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே ஒரு விலை கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமையை எண்ணெய்க்கு உருவாக்குகின்ற ஒரு நடவடிக்கையை தான் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றாரா என்கின்ற ஒரு கேள்விதான் இருந்தது. ஆனால் அவர் அண்மையில் பேசுகின்ற பொழுது இந்த பொருளாதார அல்லது ஏற்றுமதி தடைகள் தளர்த்தப்படும் என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே இது தளர்த்தப்படுமாக இருந்தால் இனிவரும் காலங்களில் இந்த எரிபொருளினுடைய விலைகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆனால் இன்னொரு வகையில் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லியிருந்தார் இந்த போர் நீளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அதைத்தான் ஈரானுடைய புதிய தலைவருடைய தெரிவு எங்களுக்கு சொல்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். ஆகவே முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்களை அமெரிக்கா தெரிவிக்கிறதால உண்மையிலேயே பொருளாதார சந்தையில் என்னதான் நடக்க போகுது, நாங்கள் எதில் தான் முதலிடலாம் என்கின்ற ஒரு குழப்ப நிலை இப்பொழுது பொருளாதார நிபுணர்களுக்கே ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கான ஒரு குழப்ப நிலையை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே சரியான ஒரு கணிப்புகளை கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்றால் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு தள்ளப்படும் என்பதுதான் உண்மை. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு வகையில் நாங்கள் இதை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ரீதியான மாற்றங்கள் இந்த போரால என்னென்ன மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஐக்கிய நாடுகள் சபை அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் சர்வதேசத்தில் மதிக்கப்பட்ட சில சபைகளிலிருந்து நேரடியாகவே விலகி அமைதிக்கான வாரியம் என்ற ஒன்றை ஜனவரி ஆரம்பத்தில் 15ஆம் தேதி அளவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பித்திருந்தார். இதற்கு ஆயுட்கால தலைவராகவும் அவர் தன்னையே நியமித்திருந்தார். ஆகவே இது என்னத்தை சொல்லுது என்றால் இன்னொரு உலக சர்வதேச அரசியல் மாற்றத்தை தானாக ஏற்படுத்தி அதில் ஒரு சர்வதிகார போக்கை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளை தான் டொனால்ட் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கின்றாரா என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இனி ஐக்கிய நாடுகள் சபை சொல்றதை அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையிலேயே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பேரளவில் இருக்கிற ஒரு சபையாகத்தான் இருக்கின்றது. ஆக முன்னைய காலகட்டங்களில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான நிதியை வழங்கினது அமெரிக்கா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை கையாள போகிறது யார்? ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள வந்து இதை கையாளுற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டும். இல்லையேல் ஐக்கிய நாடுகள் சபை என்பது நீர்த்து போன ஒரு அமைப்பாகத்தான் மாறும். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இப்படி ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபையை முதல் யார் அதில் செல்வாக்கு செலுத்தினர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் செல்வாக்கு செலுத்தினர். இப்போ கூட அவர்கள் தாங்கள் வெளியேறு என்று அறிவித்திருந்தாலும் கூட இந்த ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கின்ற சில முடிவுகளை தீர்மானிக்கிறது யார் என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் இருக்கு. வெளியில இருந்தோண்டே செயல்படுத்துகின்ற ஒரு மிக பிரதானமான அமைப்பாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எதற்காக என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. என்றால் சரியான முறையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் செயல்பட இல்லை, ஒரு சரியான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுக்க இல்லை. நாடுகள் என்று வருகின்ற பொழுது இரட்டை நிலைப்பாடுகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய தலைவருக்கான ஒரு பிடியாணை ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய தலைவருக்கான நெதன்யாஹுக்கான ஒரு பிடியாணை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கான நடவடிக்கைகள் என்னென்று பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆகவே மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பாக. இப்படியான அரசியல் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அரசியல் மாற்றம் எதை நோக்கி இங்கே போகும் என்றால் பொருளாதாரம் தான். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களை இந்த சாமானிய நாடுகளுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த இலங்கையினுடைய இந்த எரிபொருள் விலையேற்றம் இனிவரும் காலங்களில் மாற்றப்படலாம், குறைக்கப்படலாம். அண்மையில் நாங்கள் கூறிய போது ட்ரம்பினுடைய இந்த கருத்தின் அடிப்படையில் அவர் ஏற்றுமதிக்கு விட்ட சில தளர்வுகளின் அடிப்படையில் சில நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதியில் விட்ட தளர்வுகளின் அடிப்படையில் இனி குறைக்கப்படலாம் என்று கூறியிருந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய சில கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதுதான் உண்மை.